வெல்கம் பேக் டு மை சேனல் அட் டெக் ஃப்ரெண்ட்ஸ். டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரேக் அண்ட் கண்டினியூ. இதை வந்து ஜாவா லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருக்கோம். ஏன்னா லூப்ஸில் மேக்ஸிமம் எப்படி நம்ம பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம், அதுதான் நமக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏர்லி சாப்டரில் பார்த்துருப்போம். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு கேஸை விட்டு ஜம்ப் அவுட் பண்ணி, அதாவது ஒரு கேஸை விட்டு மட்டும் ஜம்ப் அவுட் பண்ணி வர்றதுக்கு இல்லை, அந்த சுவிட்சை விட்டே வெளியே வரணும் அந்த கேஸ் ரன் ஆகிட்டு அப்படின்னா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அப்போ நமக்கு புரிஞ்சிருக்கோம் கொஞ்சம் நார்மலாகவே. பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு விஷயத்தை விட்டு ஜம்ப் பண்ணுறக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? மேக்ஸிமம் இதை லூப்ஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதே போல் கண்டினியூ பார்த்தோம் அப்படின்னா, பிரேக் அப்படிங்கிறது டோட்டலாக அந்த லூப்பை விட்டு மொத்தமாக வெளியே வந்துடும். ஆனால் கண்டினியூ அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருக்க அந்த கண்டிஷன் மட்டும் அக்கராக இருந்துச்சுன்னா அந்த ஒரு இட்ரேஷனை மட்டும் பிரேக் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துடும். பிரேக் அப்படின்னா மொத்தமாக வெளியே வந்துடும். ஆனால் கண்டினியூ அப்படிங்கிறது ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வரும். ஸோ இது எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்க்கு போவோம். நார்மலாக நான் ஒரு ஜாவா லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பிரேக் கண்டினியூ சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி நார்மலாக ஒரு கிவன் நம்பரை வாங்குற மாதிரி, யூசர்கிட்டேருந்து வாங்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸ்கேனர் கிளாஸ் பற்றி நமக்கு தெரியும் ஆல்ரெடி. நீங்கள் தெரியாதவங்க ஸ்கேனர் கிளாஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்துங்க. ஒரு கிவன் நம்பர் வாங்க போகிறோம். அந்த நம்பரை வந்து டிவிசிபிள் பை 5 அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அப்படி 5 இருந்துச்சுன்னா கிவன் நம்பருக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற டிவிசிபிள் பை 5 எதுவோ அதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இதை தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ இன்ட் என்னன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு, ஸ்கேனர் நம்மளுக்கு தெரியும், ஸ்கேனர் கிளாஸை இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால அதுக்கு ஒரு நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நம்ம வந்து இன்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம், யூசர்கிட்டேருந்து வாங்குகிறோம். ஓகேவா? இது உங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கேனர் கிளாஸ் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் வைல் லூப்பில் n அப்படிங்கிறது யூசர்கிட்டேருந்து வாங்குகிற வேல்யூவை அப்படியே ரிவர்ஸில் செக் பண்ணிவிட்டு கொண்டு போகிறேன் 0 வரைக்கும். ஓகேவா? ஸோ செக் பண்ணிட்டு அது டிவிசிபிள் பை 5 அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணணும்ல, அதுக்காண்டி. ஸோ ரிவர்ஸில் கொண்டு போகிறனாலே நம்மளுக்கு தெரியும் அப்போ n மைனஸ் ஆகணும். இந்த சேஞ்ச் நடக்கலை அப்படின்னா n என்ன நம்பராக இருக்கோ அதே நம்பரில் இன்ஃபினிட்டி ஆயிரும். அது நமக்கு தெரியும். நமக்கு சேஞ்ச் நடக்கணும்னு சொல்லிட்டு அது 0 வரைக்கும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மைனஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு கண்டிஷன் எழுத போகிறேன். இஃப்ல என்ன கண்டிஷன் எழுத போகிறேன்னா, n நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0 வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். இது வந்து டிவிசிபிள் பை 5. அப்போ அதோட மாடுலஸ் பண்ண போகிறோம். மாடுலஸ் 0ன்னு வந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த இடத்த பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். ஓகேவா? system.out.printlnல நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்த பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பிரிண்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியாதவங்க லூப் ஸ்டேட்மெண்ட் வைல் லூப் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நான் வந்து கம்பைல் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் யுவர் நம்பரில் 89 கொடுக்கேன். பாருங்கள், 85, 80, 75 அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பிரிண்ட் ஆகிருக்கு. 0 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? எனக்கு நியரஸ்ட் டிவிசிபிள் பை 5 தான் வேணும். அதாவது கொடுத்துருக்க நம்பருக்கு நியரஸ்ட். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? 89னா 85 தான் வேணும். ஓகேவா? ஸோ இப்போ 85 வேணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இது கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு வாட்டி அந்த நியரஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் பிரேக் ஆயிடணும். அதாவது அந்த லூப் போட்டே வெளியே வந்துடும். வைல் அப்படிங்கிற லூப் போட்டே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். ஓகேவா? 89 கொடுக்கேன். 85 மட்டும் தான் வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து அவுட்புட்டுக்கும் இப்போ உள்ள அவுட்புட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு அந்த நியரஸ்ட் நம்பர் மட்டும் கிடச்சிருக்கு. இந்த பிரேக் எப்படி அப்படின்னா, அந்த இஃப்பை விட்டு மட்டும் வெளியே வரல, லூப்பை விட்டே வெளியே வருது. அதனால தான் இதை நான் லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நம்ம கொடுத்துருக்க இஃப்பை மட்டும் விட்டு வெளியே வராது, இது வந்து லூப்பையே பிரேக் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த லூப் கண்டினியூஸாக நடக்காது. அதுக்கப்புறம் n மைனஸும் ஆகாது. இதில் வந்து நம்ம நெஸ்டட் லூப்னு இன்னொரு விஷயம் யூஸ் பண்ணுவோம். அதில் லேபிள்டு பிரேக்குன்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு நான் அடுத்ததாக ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பேட்டர்ன் ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து பேட்டர்ன் ப்ரோக்ராம் வந்து இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை எடுத்து இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். நீங்கள் அவுட்புட் பார்க்கலாம். ஸோ நான் 6ன்னு கொடுத்து ரன் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்டார் I and Jயில் வந்து ரன் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க, நீங்கள் வந்து பேட்டர்ன் ப்ரோக்ராமை பார்த்துட்டு வந்துடுங்க. அதான் இன்னுமே புரியும். ஸோ நான் அதே லாஜிக்கை அப்படியே இங்கே எடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி போட்ட எல்லாத்தையுமே வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? மேலே நான் IJ வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன்.
இப்போ வந்து என்ன அப்படின்னா அதே ஃபார் லூப் தான் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஃபார் லூப் போட்டுருவோம். ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் இருக்குது. அப்போ மேலே இருக்கிறது அவுட்டர் லூப்பும் உள்ளே இருக்கிறது இன்னர் லூப்பாகவும் இருக்குது. ஓகேவா, இது நமக்கு பார்க்கவே ஈஸியாக தெரியுது. இன்னர் லூப்புக்குள்ளே நான் ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். அவுட்டர் லூப்பில் எனக்கு நெக்ஸ்ட் லைன் வரணும், ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கண்டிஷன் நடக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இன்னர் லூப்புக்குள்ளே ஒரு கண்டிஷன் எழுத போகிறேன். இன்னர் லூப்பில் நான் பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு கண்டிஷன் எழுத போகிறேன். ஸோ இஃப் I = 3 அண்ட் j = 3 இருந்துச்சுன்னா எனக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணு. ஓகேவா, ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா, இன்னர் லூப்புக்குள்ளே நான் இப்போ இதை கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பிரேக் அப்படின்னா ஒரு லூப் இருக்கிற லூப்பை விட்டே வெளியே வரும். நம்ம இங்கே 2 லூப் வச்சுருக்கோம். அப்போ எந்த லூப்பை விட்டு வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காண்டினா நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னர் லூப்புக்குள்ளே நான் இஃப்புக்குள்ளே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ I வந்து ++ ஆகிட்டே வரும். அப்படி ஒரு கட்டத்தில் 3ன்னு வரும்போது j ++ ஆகிட்டே வரும். அப்படி ஒரு கட்டத்தில் 3ன்னு வரும்போது எனக்கு இந்த இடம் வந்து பிரேக் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னால உங்களுக்கு இன்னர் லூப் அண்ட் அவுட்டர் லூப் அண்ட் லேபிள்டு அதை வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். நான் இப்போவும் 6ன்னு தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எதில் பிரேக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்னர் லூப் மட்டும் பிரேக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு I++ ஆகி நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து திருப்பி ஜேயும் ++ ஆனதால் 4 மாதிரி நம்மளுக்கு அதே ஸ்டார் வந்து நெக்ஸ்ட் லைன்லேயும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு வந்து இன்னர் லூப் மட்டும்தான் பிரேக் ஆகிருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு அவுட்டர் லூப்பும் இந்த ஒரே பிரேக்கில் பிரேக் ஆகணும். ஸோ அதை நான் எப்படி பண்ணணும், அந்த ஒரு விஷயத்தை தான் நான் லேபிள்டு பிரேக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் அவுட்டர் லூப்புக்கு ஒரு நேம் வைக்கேன். நேமை வந்து அவுட்டர் லூப் அப்படின்னு கமெண்ட்டில் ஆல்ரெடி போட்டிருந்ததை கமெண்ட்டை எடுத்துகிட்டு கோலன் வைக்கேன், செமிகோலன் வைக்கல, இதை நோட் பண்ணிக்கோங்க. கோலன் வைக்கேன். செமிகோலன் வச்சுட்டிங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் எண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இல்லை, நான் கோலன் வைக்கேன். இன்னர் லூப்புக்கும் அதே போல் ஸ்பேஸ் இல்லாமல் நான் லாஸ்ட்டில் கோலன் வைக்கேன். இப்போ நான் அவுட்டர் லூப் அந்த நேம் எடுத்து பிரேக் பக்கத்தில் போட்டு லாஸ்ட்டில் கோலன் வைக்கேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிட்டேன். ஓகேவா, வேறு எந்த இது சேஞ்சுமே பண்ணல. இப்போ கம்பேர் பண்ணி ரன் பண்ணுறேன். 6 போடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் அந்த லைன் பிரேக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயும் பிரேக் ஆகிருக்கு. அதாவது அவுட்டர் லூப்பும் பிரேக் ஆகிருக்கு. இன்னர் லூப் மட்டும் பிரேக் ஆகி அவுட்டர் லூப் ரன் ஆனது போன ப்ரோக்ராமில். இப்போ நான் பண்ண சின்ன சேஞ்சால் எனக்கு அவுட்டர் லூப்பும் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா சிலலாம் பார்த்தீங்கன்னா C++லலாம் go to அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக ஜாவாவில் பிரேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கண்டினியூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு பிரேக் புரிஞ்சிட்டுனா கண்டினியூ ஈஸியாக புரிஞ்சிடும். நான் பிரேக்லேயே ஒரு 2-3 வாட்டி ஒரே ப்ரோக்ராமை போட்டு காட்டுறேன். அதை நான் கண்டினியூவில் சேஞ்ச் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஆல்ரெடி நான் I இனிஷியல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் ஃபார் லூப்பில் 1 to n நம்பர் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு நார்மலாக 1 to n நம்பர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு system.out.printlnல ஐயை நான் கொடுத்துக்கிறேன். n நம்பர் என்னவோ அது வரைக்கும் நம்ம யூசர் கொடுக்குற நம்பர் தான் n நம்பர். ஸோ இப்போ கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ 7 கொடுக்கேன். பாருங்கள் 1 to 7 வரைக்கும் அழகாக பிரிண்ட் ஆகிருக்கு. இனிஷியல் 1 and 7 வரைக்கும் அப்படிங்கிறதுனால n வரைக்கும் அப்படிங்கிறதுனால அழகாக 7 வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு. இப்போ இதுக்கு இடையில நான் இஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் எழுதுகிறேன். எனக்கு வந்து I வந்து இனிஷியலாக வந்து 1ன்னு இருக்குது. எனக்கு I mod 2 இருந்துச்சு அப்படின்னா 0 ஆகணும். அதுக்கப்புறம் பிரேக் ஆகணும். அதுக்கப்புறம் நான் ஒரு லைனில் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கேன். அதனால் பரந்தசிஸ்லாம் போடான்னு சொல்லிட்டு நான் இப்போ கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். மாடலஸ் 2னா நமக்கு தெரியும். அதோட ரிமைண்டர் வந்து 0 ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு பிரேக் ஆகணும். அதாவது 2 அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு 0 ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஹோலாக அந்த லூப் போட்டு வெளியே வந்துடும். இப்போ நான் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்கேன். ஓகேவா, 5க்கு அப்புறம் பிரேக் ஆயிரும். அப்போ 5லேருந்து எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஓகேவா, 7 கொடுக்கேன். பாருங்கள் அழகாக 1 2 3 4 மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ 5லேருந்து எதுவும். இப்போ நான் இதை கண்டினியூன்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். 7 கொடுக்கேன். 5 மட்டும் ஸ்கிப் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியுதா? பிரேக் அந்த கண்டிஷனை ட்ரூ ஆகிட்டு அப்படின்னா மொத்தமாக லூப் போட்டு வெளியே வந்துடுது. கண்டினியூ அப்படிங்கிறது அந்த ஒரு டைம் மட்டும் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போகுது. ஓகேவா, இதை நான் கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் ஓல்டு ப்ரோக்ராமே. ஸோ 1 to 7 வரைக்கும் ரன் ஆகுறது. 7 கொடுக்கேன். 1 to 7 வரைக்கும் அழகாக ரன் ஆகிடுது. இப்போ நான் இதை எடுத்துட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா 7 போடுறேன்,
1 to 7 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் 5 மட்டும் மிஸ் ஆயிருக்கு. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கண்டிஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணுது. அந்த ஃபார் லூப் போட்டே ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அதை வந்து ரன் பண்ணுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது ரொம்பவுமே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரேக் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதால் கண்டினியூ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், அதில் உங்களுக்கு கண்டினியூ இன்னுமே புரியும். நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் கன்ஃபார்ம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபுல் கோட் உங்களுக்கு வேணும் எனக்கு ரெஃபரன்ஸ்க்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து நான் உங்களுக்கு இந்த ஃபுல் கோட் போட்டு ஒரு GitHub லிங்க் கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணி வைக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நான் வந்து உங்களுக்கு GitHub லிங்க் வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும். ஸோ எக்ஸாம்பிளாக நான் பிலோ பேட்டர்ன் வந்து கண்டினியூ யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோடிங் கொடுத்துருக்கேன். இதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பிரெயின் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியும்.